நான் உங்ககிட்ட யுனிவர்ஸில் ஒரு டோர் இருக்குது, அந்த டோரில் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸை தாண்டி போகலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் அது நம்ப முடியுதா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டோர் பேர் தான் த வார்ம் ஹோல். இப்போது நம்ம ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டி போகிறதுக்கு ஒரு சில மணி நேரம் எடுக்குது. அதே மாதிரி ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட் போகிறதுக்கு சில வருஷங்கள் ஆகுது. ஆனால் இந்த வார்ம் ஹோல் வழியாக போனால் மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸை நம்ம தாண்டி போகலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்மளோட யூனிவர்ஸ் ஒரு பேப்பர் மாதிரி. இப்போது பேப்பரோட லெஃப்ட் சைடில் ஒரு பிளேஸ் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போது யூனிவர்ஸ் அந்த பேப்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணால் லெஃப்ட் சைடில் இருக்க பிளேஸும் ரைட் சைடில் இருக்க பிளேஸும் கிட்ட வந்துடும். இதோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பிளேஸும் இந்த பிளேஸும் கிட்ட கிட்ட வந்துடுது. ஸோ இந்த மாதிரி தான் இது வழியாக போனால் அது வார்ம் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 2 பிளேஸையும் கனெக்ட் பண்ணுது. இன்ஸ்டண்ட்டான ட்ராவல் அதில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2 யூனிவர்ஸையுமே இது கனெக்ட் பண்ணுது. ஆனால் இந்த வார்ம் ஹோலுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது வழியாக எது போனாலுமே இந்த வார்ம் ஹோல் கொலாப்ஸ் ஆகிடும், ஷ்ரிங்க் ஆகிடும், சுருங்கிடும், இல்லைனா இது மூடிடும். இது வழியாக எக்ஸாட்டிக் மேட்டர் மட்டும்தான் உள்ளே போவோம். அது என்ன எக்ஸாட்டிக் மேட்டர்? இப்போது நார்மலாக ஒன்று வச்சுப்போம். நார்மலாக இப்போ கல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் ஒரு வெயிட் இருக்குது, அதில் ஒரு கிராவிட்டி இருக்குது. ஆனால் இந்த எக்ஸாட்டிக் மேட்டருக்கு நெகட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கணும், அதில் புஷ்ஷிங் எஃபெக்ட் இருக்கணும். அப்போ தான் அந்த வார்ம் ஹோல் எப்போவுமே ஓப்பன் ஆகியே இருக்கும், அது ஷ்ரிங்க் ஆகாது. அந்த மாதிரி ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த வார்ம் ஹோல் வழியாக போக முடியும். மற்ற எது போனாலுமே இந்த வார்ம் ஹோல் க்ளோஸ் ஆகிடும், இல்லை சுருங்கி போயிடும். இப்போ வரைக்குமே ஹியூமன்ஸால் அப்படி ஒரு எக்ஸாட்டிக் மேட்டரை கண்டுபிடிக்க முடியல, உருவாக்க முடியல, கண்ட்ரோலும் பண்ண முடியல. ஸோ வார்ம் ஹோலில் எதுவுமே போக முடியாது. இந்த வார்ம் ஹோல் இருந்துச்சுன்னா டைம் ட்ராவலிங் கூட பாசிபிள். நம்ம ஃப்யூச்சருக்கு போகலாம், திருப்பி பாஸ்ட்டுக்கு போகலாம், நம்மளோட ஓல்டர் வெர்ஷனை பார்க்கலாம், இப்படி எல்லாமே பாசிபிள். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, வார்ம் ஹோல் அப்படின்றத யாரும் பார்க்கல, அப்படி ஒன்று இருக்குதுன்னோ எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஸோ வார்ம் ஹோல் இந்த யூனிவர்ஸில் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அது இருக்குது அப்படின்னு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வார்ம் ஹோலை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. பை பாய்.